அன்புடன் டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கங்கள். சென்ற நிகழ்வின் தொடர்ச்சியாக அதே பார்வையில் இன்றைய நிகழ்வினையும் உங்கள் முன்வைப்பதில் நான் மகிழ்வடைகின்றேன். நாட்டார் பாடலில் அல்லது செவிவழி மரபில், வாய்மொழி மரபில் நமக்கு கிடைத்த எழுத்துக்கள், அவற்றை புரிதலின் தன்மையில் சில இடங்களில் அவை புரியாத போதும் அதனை பயின்றோர் எமக்கு அதனை எவ்வாறு இலகுவாக எளிதாக மனதில் பதிய செய்திருக்கின்றார்கள் என்பதனை முதல் பதிவில் நாங்கள் பார்த்தோம். அவ்வாறு இன்றும் தொடர்கின்ற அதே வேளையில் அந்த பாடல்களில் நாங்கள் காண கிடைக்கின்ற உவமை அழகு, அதனூடு நாம் பெறுகின்ற அல்லது அவர்கள் எமக்கு தெரியப்படுத்துகின்ற அறிவு, அதனூடு அவர்களின் உணர்வு, அதன் மூலம் நாம் பெறுகின்ற உணர்வு, அந்த பாடல்களில் வருகின்ற பாத்திரங்கள், அந்த பாத்திரங்களின் படைப்பு குறித்து, அந்த பாத்திரங்களின் ஊடாக பேசுகின்ற ஆசிரியர்களின் உணர்வு குறித்தும் இவ்வேளையில் நாங்கள் சிந்திக்கலாம் என நான் நினைக்கின்றேன். முதலாவதாக நாங்கள் சிறு வயதில் படித்த நாட்டார் பாடலில் வருகின்ற ஒரு உவமை, தலைவன் தலைவி சங்கத்தின் வழியேயும் கொள்ளலாம். நெற்றிக்கு நேரே நிலா கிளம்பி வாரது போல் வெளிக்கு மேலால மச்சாண்ட வெள்ளமுகம் காண்பது போ. இந்த அழகு சொல்லுகின்ற அல்லது புரிய வைக்கின்ற அழகு உணர்வதற்கே உரியது, பேசுவதற்கு உரியது அல்ல. இதன் வழியே நாங்கள் எழுத்து வழக்கில் காணுகின்ற பொழுது உவமை தொடர் என்று பல தொடர்களை நாங்கள் வாசித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஒரு உவமை தொடர் அடியற்ற மரம் போல. அடி என்பது இங்கு வேறென்று நாங்கள் கொள்கின்றோம். அதே வேளையில் அதனை தொடர்ந்து சிந்திக்கின்ற பொழுது அடியற்ற மரம் போல வீழ்ந்தான் என்பதில் வேர் இழந்த அல்லது வேரற்ற அல்லது வேர் செயலிழந்த மரம் போல வீழ்ந்தான் என்கின்ற ஒரு காட்சி மனப்பதிவில் உண்டாகின்றது. மேலும் அந்த அடி பற்றி சிந்திக்கின்ற பொழுது அடி பல்வேறு பொருளின் அடிப்படையில் பல்வேறு பெயர்களை கொள்வதனையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணம், ஔவையாரின் வழியே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவரது படைப்புகளை படிக்கின்ற பொழுது, நன்றியொருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தரும் கொல் என வேண்டாம் நின்று தளரா வளர்த்தெங்கு தாழ் உண்ட நீரை. அங்கே தாழ் என்பதும் வேறாகவும் அடியாகவும் பொருள் தருகின்றது. தாழ் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால். அங்கே அடி என்ற சொல்லு, வேறென்ற சொல்லு, அடி என்ற சொல்லு, இப்போது தாழ் என்ற சொல்லு. இதே வகையில் தான் நாங்கள் தொடர்ந்து மாணிக்க வாசகரை பார்க்கின்ற பொழுதும் நாதன் தாழ் வாழ்க என்பார், இறைவன் அடி வாழ்க என்பார். இவ்வாறு உவமையில் பாவிக்கப்படுகின்ற அல்லது விளக்கத்துக்கு தருகின்ற சொற்களில் கூட சந்தர்ப்பத்துக்கு தகுந்தால் போல் அவை பல்வேறு பொருள் தருவதனை நாங்கள் அனுமானிக்க முடியும். இவ்வாறே இன்னொரு உவமையினை உங்கள் முன் நான் கூறியது போன்று எமது முன்னோர் பாடல்களின் வழியாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். உதாரணமாக நான் முதலில் எடுத்துக்கொள்வது சங்கத்து பாடல்கள் 2. சங்கத்து செய்யுள்களிலே மனம் கவர்ந்த அகப்பாடல்கள், புறப்பாடல்கள் என்று பேசப்படுகின்ற தன்மையில் முதலில் அகப்பாடலை எடுத்துக்கொள்கின்றேன். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், முக்கியமான பாடலும் கூட. இதன் வழியே பல திரையிசை பாடல்களும் வெளிவந்திருக்கின்றன, அதனையும் நோக்கலாம். தலைவன் தலைவி கூற்றாக அமைகின்ற அந்த பாடல், யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புலப்பை நீர் போல் ஒன்றுடைத்தாகி அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இது சங்கச் செய்யுள், அகப்பாடல். யாயும் ஞாயும் யாராகியரோ, யாரோ தாயும் தந்தை யாரோ என்று பின் எமக்கு திரை செயல் நாங்கள் காண்கின்றோம். எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், எம்முறை கேளீர், எந்த உறவு எந்தையும் தாயும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி என்று பாரதி மூலம் காண்கின்றோம். எந்தையும் நுந்தையும் உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் எவ்வளி கேளீர் உறவு, இந்த வகையான உறவினை உடையவர்களாக இருந்தார்கள். யானும் நீயும் எவ்வளி அரிதும்
நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று வரை நீ வேறோ நான் வேறோ என்ற திரைசையில் நாங்கள் பின்போர் விளக்கமாக காண்கின்றோம். செம்புலப் பெய் நீர் போல் ஒன்றுடைத்தாகி அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இங்கேதான் மேற்சொன்ன உவமையினை நாங்கள் இன்னும் காணலாம். செம்புலப் பெய் நீர் போல், மழை மண்ணை நோக்கி வருகின்ற பொழுது அந்த மழை நீரில் மாற்றம் எதுவுமே இல்லை. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ. மழை நீரை தலைவனாகவும் மண்ணை தலைவியாகவும் கொள்கின்ற ஒரு மரபும் வழக்கமும் நம்மிடையிலும் உண்டு. மழை நீர் வருகின்ற பொழுது மாற்றம் எதுவும் இல்லை. மண்ணில் கலந்த பிற்பாடு மழை நீர் வேறு மண் வேறு என்கின்ற மாற்றத்தை காண முடியாது. ஒன்றுடைத்தாகி, நான் வேறோ நீ வேறோ, ஒன்றுடைத்தாகி அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. தாம் கலந்தனவே, இந்த தாம் என்கின்ற சொல்லினை கூட நாங்கள் பின்னாளினிலே கை தான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய் தான் நெகிழவுடைய அந்த தாம் என்கின்றனவும் ஒரு நயப்புக்குரிய சொற்களாக மாறி வருவதனை நாங்கள் காணலாம். இது அகத்தில் கிடைத்த செய்தி. இவ்வாறு புறத்தில் கிடைத்த செய்தியும் பெரும்பாலும் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். அதனையும் நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக, பாரிமகளிர் பரம்பு தேசம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அந்த பாரிமகளிரும் பரம்பு தேசமும் எமது மண்ணில் மரபில் வாழ்க்கையில் ஒரு குறியீடாக கூட நாங்கள் அதனை காண முடியும். பாரிமகளிர் பாடுகின்றார்கள், அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொளார். திங்கள் என்பது மாதம். நாங்கள் பட்டினத்தார் பாடலில் கூட ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று என்று தாயினை அவர் நோக்கியதனை காணலாம். அதே பாடலில் பின்னாளில் 10 மாதம் சுமந்தென்று எமக்கு விளங்க வைத்த பாடல்களையும் காணலாம். இவ்வாறே அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையோம், நாங்கள் முன்னே கூறியது என்னுடைய தந்தை எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொளார். எங்கள் பரம்பு மலை அந்நியர்களினாலே ஆக்கிரமிக்கப்படவில்லை, அபகரிக்கப்படவில்லை, நாங்கள் இழக்கவில்லை. எம் குன்றும் பிறர் கொளார். இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் வென்று எறி முரசின் வேந்தரும் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. இதே விளக்கமே பின்வரும் பாடல்களிலே அன்றொரு நாள் இதே நிலவில் அவள் இருந்தாள் என் அருகே, அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே என்கின்ற திரை இசை பாடல்களையும் நாங்கள் காண்கின்றோம். இவ்வாறே கம்பராமாயணத்தினிலே ராமனை காடகச் சொல்கின்ற பொழுது இலக்குமணன் கோபம் கொள்கின்றான். அந்த சூழலிலே ராமன் கூறுகின்றான், நதியின் பிழை அன்று நறும்புனலின்மை அற்றே பதியின் பிழை அன்று பயந்து நமை புறந்தாள் மதியின் பிழை அன்று மகன் பிழை அன்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கு என்னை வெகுண்டது என்று ராமன் இலக்குமணனுக்கு கூறுகின்றான். இதே விளக்கமே நாங்கள் பின்வரும் திரை இசை பாடலிலே நதியின் பிழை அன்று நறும்புனல் இன்மை ஐய விதியின் பிழை இதென்று நாங்கள் விளக்கமாக காண்கின்றோம். இவ்வாறு முன்னோர் வழியினிலே, வாசிப்பின் வழியினிலே, படைப்பின் வழியினிலே நாங்கள் மனம் கொள்கின்ற பல விடயங்கள் எமக்கு அறிவையும் உணர்வையும் ஒருங்கே தருவனவாக அமைந்திருப்பதனை காணலாம். இவ்வாறு நாம் முன்னர் குறிப்பிட்ட பாஞ்சாலி சபதம் எமக்கு எவ்வாறு படைக்கப்பட்டது, மாற்றப்பட்டது என்பதனையும் நாங்கள் தொடர்ந்து மனம் கொள்ளலாம். பாஞ்சாலி சபதம் என்பது மகாபாரதத்தின் வழியாக எமக்கு கிடைக்கின்ற, பாரதியின் வழியினிலே நாம் பெற்ற முக்கியமான ஒரு மனப்பதிவு என்று சொல்லலாம். எமது மண்ணை பொறுத்தவரையிலும் பாரத தேசத்தின் வழி, பாரத தேசத்தை பாரத மாதாவாக கொண்ட எமது மண்ணின் மரபின் வழியினிலே நாங்களும் எமது நாடு, எமது மண், எமது இனம் என்கின்ற உணர்வுடையோராக, எமது மண்ணை, எமது மக்களின் நலனை இழந்தவர்களாக மனங்கொள்கின்ற பொழுது பாஞ்சாலி சபதம் எமக்கு மிக முக்கியமாகும். அந்த வகையினிலே பாரதியின் பாஞ்சாலி சபதம்
மகாபாரதத்தில் அறிவுடையதாக விளங்கிய அறிவாக எமக்கு கடத்த பெற்ற அந்த செய்தி மகாகவியின் பாஞ்சாலி சபதத்தினில் அறிவாகவும் உணர்வாகவும் நம்மை வந்தடைகின்றது. உதாரணமாக பாரதி தருமனை சகுனி சூழ்ச்சியினால் சூதாட வைத்த சந்தர்ப்பத்தில், தருமன் சூதாடிய சந்தர்ப்பத்தில், தருமன் சூதாட்டத்தில் தன்னை இழந்து, உறவை இழந்து, மண்ணை இழந்து, மகிமை இழந்து, பாஞ்சாலி சபதம் என்கின்ற பெயருக்குரியவாறு பாஞ்சாலியினை பகடையாக வைத்து இழந்த தன்மையில் அவள் இழுத்து வரப்படுகின்ற பொழுது பீமனின் வழியாகவும் பாரதியை பேசுகின்றான். பாஞ்சாலியின் துயரம் கண்டும் பாரதியை பேசுகின்றான். ஆடுதல், பாடுதல், சித்திரம், கவி ஆதி அநேய கலைகளில் உள்ளம் ஈடுபட்டு என்றும் உழைப்பவர் பிறர் ஈன நிலை கண்டு துள்ளுவர் என்பதற்கு அமைய பாரதி பேசுகின்றான் பீமனாக. ஏது கருதி வைத்தாய் அன்னே, யாரை பணயம் வைத்தாய்? மாதர் குல விளக்கை, அன்பே வாய்ந்த வடிவழகை, பூமி அரசரெல்லாம் கண்டே போற்ற விளங்குகின்ற சாமி புகழினுக்கே வெம்போர் சண்டன பாஞ்சாலன், அவன் சுடர் மகளை ஆடி இழந்து விட்டாய். தவறு செய்து விட்டாய் அன்னே, தருமம் கொன்று விட்டாய். நாட்டையெல்லாம் தொலைத்தாய், நாங்கள் பொறுத்திருந்தோம். மீட்டும் உம்மை அடிமை செய்தாய், மேலும் பொறுத்திருந்தோம். துருபதன் மகளை துட்ட தூய்மன் உடன்பிறப்பை இரு பகடை என்றாய். ஐயோ இவர்க்கு அடிமை என்றார். ஐயோ இவர்க்கு அடிமை என்றாய். இது தருமனின் குரலாக பாரதியை பேசுகின்றான். இங்கே பாரதி தொடர்ந்து தன் குரலாகவே நாங்கள் உணரத்தக்க வகையில் வெளிப்படுத்துகின்றான். எவ்வாறு என்றால், பாஞ்சாலியின் துயரம் பேசுகின்றான். ஆடை குலை உற்று நிற்கிறாள், அவளாவென்று அழுது துடிக்கிறாள். வெறும் மாடு நிகர்த்த துச்சாதனன். இங்கேதான் நான் முன் கூறிய உவமையினை மீண்டும் கொண்டு வருகிறேன். களிறு என்று சொல்லவில்லை, எருது என்று சொல்லவில்லை, வெறும் மாடு நிகர்த்த துச்சாதனன். அங்கே உணர்வையும் அந்த அவலத்தினை வெளிப்படுத்துகின்ற தன்மையினையும் நாங்கள் அவதானிக்கலாம். வெறும் மாடு நிகர்த்த துச்சாதனன் அவள் மைக்குழல் பற்றி இழுக்கின்றான். இந்த பீடையை, இந்த பீடை என்ற சொல்லு மிகவும் முக்கியமாக, இந்த பீடையை, இந்த இழிவினை நோக்கினன் பீமனும் துயர் மீறி எழுந்தது வெஞ்சினம். துயர் கூடி தருமனை நோக்கியே அவன் கூறிய வார்த்தைகள் கேட்பினோ. அதுதான் நான் முன்னே குறிப்பிட்டது. எது கருதி வைத்தாய் அன்னே, யாரை பணயம் வைத்தார்? சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு, சூதிற் பணயம் என்றே அங்கோர் தொண்டச்சி போனதில்லை. ஏது கருதி வைத்தாய் அன்னே, யாரை பணயம் வைத்தாய்? இது நாமும் இன்று எமது மண்ணிலும் நாங்கள் நம்புகின்ற அரசியல் வாழ்விலும் அந்த அரசியல் வாழ்வையும் மனம் கொள்கின்றவாறும் இந்த பாடல் இன்றும் எம் மனதின் வெளிப்பாடாக, உணர்வாக, அறிவாக ஓங்கி எம்மை உணரச் செய்கின்றது. அந்த வகையில் பாஞ்சாலி சபதம் என்றும் வாழ்கின்றது என்று சொன்னால் அது முன்னில் இருந்து படிக்கப்பட்டு, படைக்கப்பட்டு, மனதில் பதிவு செய்வது பட்டு இன்னும் பகிரப்படுவதாகவே அமைந்திருக்கின்றது. இதுதான் நாமும் நமக்கென்றோர் நலியா கலையுடையோம் என்கின்ற பாடலின் விளக்கமாகவும் எம்மால் மனம் கொள்ள முடிகின்றது. இவ்வாறு நாங்கள் சிந்திப்பதற்கும் மனம் கொள்வதற்கும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும் எவ்வாறு எல்லோரும் எமக்கு உதவுகின்றார்களோ நாமும் அவ்வாறு சிந்திக்கவும் செயல்படவும் இவ்வாறான நிகழ்வுகள் எமக்கு இன்னும் உதவும். நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.